மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிரசன்ஸ் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Diwali Sweets க்கு October 15 to 19 DK மஹால்ல நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டரிங்கோட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மேளாவை விசிட் பண்ணுங்க. பொறுப்பது பொடிப்பட விடுத்திடுகை வேளா இருப்பிடம் உனக்கெது என கருள் இயம்பாய் உருக்கணல் விழுக்குளம் ஒழுக்கமிலரேனும் திருப்புகழ் படிப்பவன் மனத்தினில் இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல வளர வளர நமக்கே ஒரு பிரமிப்பு இருக்கும் இல்லையா? அது நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்கன்னு எனக்கு புரியுது. பட் அது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கா? எப்படி இருக்கு? பேசிக்கா அந்த சுவாபம் மாறவே இல்லை. அவள் இப்போ சைல்டிஷாக தான் இருக்கிறாள். ஸோ முதல்ல நான் நிறைய இன்டர்வியூலேயும் சொல்லியிருப்பேன், அவள் ஒரு சைல்டிஷ். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், எனக்கும் அந்த டவுட் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் மேடையில்னு ஏறுனா அப்படியே டோட்டலாக மாறிடுவாள். அப்பாவோட இந்த ஜேர்னியில் பேரண்ட்ஸாக எங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் இல்லை, உண்மையிலே சொல்லப்போனால் இதுக்கு நிறைய பேரோட ஒத்துழைப்பு இருக்குது. ஆக்சுவலி மனசமாமி யாராட நெடியமாம நாராட. முருகனோட மாமியார் யாரு? லக்ஷ்மி, மகாலட்சுமி. அவளை ஆடணுமா? மாமியார் ஆடும்போது மாமனார் ஆடாம இருக்க முடியுமா? மாமியார் ஆடி மாமனார் ஆடாட்டி பூகம்பமே வந்துருமே. மாமியார் ஆடினா மாமனார் ஆடணும், ஆடாம என்ன பண்றது அப்படின்னு அப்போ பப்ளிக் சிரிப்பாங்க இல்லையா? அது ரிசீவ் பண்ணி ஸ்டேஜில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவா, இறங்கி சொல்லுவா, அந்த ஆண்டி ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. அது எப்படி அவளால் பேசும்போது அதெல்லாம் கவனிக்க முடியுதுன்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பேசும்போது நமக்கு ஒரு ப்ரோக்ராமை முடிக்கணுங்கிற அந்த பதட்டம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் ரொம்ப ரசிச்சாங்க தெரியுமா, அந்த ஆண்டி பார்த்து பார்த்து சிரிச்சாங்க அப்படின்லாம் சொல்லுவா. சாப்பிட்டு நைட்டு தான் டைம் இருக்கும். ஸோ ஒரு 9 o'clock ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினைப்போம். அப்படியே எஸ்கலேட் ஆகி ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் சில டைமில் ப்ரோக்ராமுக்கு முந்தின நாள் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாள். ஸோ அவளோட இன்ட்ரெஸ்ட், அவளோட இன்வால்மெண்ட்டு இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பட் அந்த விஷயத்தில் எங்களுக்கு ரொம்பவே அவரை இதுவாக இருப்பாள். பாரத வருஷமும் பரதக்கண்டம் உத்தரப்பிரதேசம் அதில் ஒரு கோகுலம் அதில் ஒரு யசோதக்கண்ணன்னு பார்க்கவே சொக்கி போயிட்டல பனி தல சதம் சொக்க ஜேயுனு ப்ரொக்க ஜேசே. இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 7th. நீ அவர்கிட்ட கொஞ்சம் குவிஸ் கேள நேரம். அதை தான் சொல்ல வந்தேன். நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, 7வது படிக்கும்போது நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சேன். நான் மட்டும் இல்லை, நீங்கள் பேசுறது கேட்குற எல்லாருமே 7வது படிக்கும்போது அந்த பாப்பா அப்படி பேசினா, நம்ம 7வது படிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோம். பாப்பா அசச் அவளே இதை விரும்பி செய்கிறா, அதுதான் உண்மை. ஸோ ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செய்யும்போது தான் அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மேடை பேச்சு, இன்டர்வியூஸ் இதெல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. ஸோ அதனால் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி செய்யும்போது எவ்வளோ தூரம் நல்லா வருமோ அவ்வளோ தூரம் நல்லா வருது. அவ்வளோதான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி அவங்களுடைய குடும்பத்தார் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும். பேசுவோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. முதல்ல இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய விருதுகள், நிறைய இடங்களுக்கு போகிறீங்க, நிறைய பேசுகிறீங்க. முதல்ல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? எனக்கு எல்லா ப்ரோக்ராமுமே எனக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அது எந்த ப்ரோக்ராமாக இருக்கட்டும், பெரிய ப்ரோக்ராமாக இருக்கட்டும், சின்ன ப்ரோக்ராம், வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில், எதுனாலும் எனக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். மற்றபடி நான் எந்த ப்ரோக்ராமும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். எல்லா ப்ரோக்ராம்லையும் என்னோட ஒரே ஒரு இது நல்லா பண்ணணும். நம்ம ஆரம்பத்துலலாம் பேசும்போது இன்டர்வியூவில் நல்ல சொற்பொழிவுகளெல்லாம் பேசும்போது இன்டர்வியூவில் கொஞ்சம் திக்கி இல்லை சிரித்து அப்படியெல்லாம் ஒரு குழந்தையாக பேசுனது இன்னும் அப்படி மெச்சூர் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களா நீங்கள் அது இன்னும் நான் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னென்னு? சொற்பொழிவில் இல்லை, இன்டர்வியூவில் கேட்குறேன். எனக்கு அந்த மாதிரி அப்படியெல்லாம் தெரியல, ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கு. ஓகே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம் பாப்பாவோட ஜேர்னி? என்ன நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணாலும் பட் வெளியிருந்து நம்ம பார்ப்போம் இல்லையா, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது வேறையா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு, அதெல்லாம் பார்க்கும்போது பாப்பாவோட இந்த ஜேர்னியில் பேரண்ட்ஸாக எங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும் இல்லை, உண்மையிலே சொல்லப்போனால் இதுக்கு நிறைய பேரோட ஒத்துழைப்பு இருக்குது. ஆக்சுவலி என் பையன் யூடியூப் வீடியோ ஃபஸ்ட்டு பாப்பாவை போட்டு இவ்வளோ தூரம் பாப்பா பாப்புலரைஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அவன் தான். இன்னொன்று மேபி அது பையன் அந்த சின்ன வயசில் பண்ணாமல் இருந்தானே இன்னும் கொஞ்ச நாள் எடுத்திருக்கும். மேபி இன்னும் ஃபியூ இயர்ஸ் கழித்து பாப்பா பாப்புலர் ஆகிக்கலாம். பட் அந்த சின்ன வயசுலேயே பேசினா அப்படிங்கிற கிரெடிட்டெல்லாம் ஃபஸ்ட் என் பையனுக்கு தான் போகும். அடுத்தது அவங்க தாத்தா பாட்டி, அவங்க ஸ்கூலில், முக்கியமாக ஸ்கூலில் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. லைக் இந்த சென்ஸ் லீவு, இந்த மாதிரி எக்ஸாம் டைம் எதுவாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க.
ப்ளஸ் அவளுக்கு அமைஞ்ச குருஸ் எல்லாமே வந்து ஸோ எல்லாத்தோட ஒட்டுமொத்த உழைப்பு தான் பாப்பாவோட இந்த வெற்றிக்கு காரணம். அது போக முக்கியமாக பாப்பா அசச் அவளே வந்து இதை விரும்பி செய்கிறா, அதுதான் உண்மை. ஸோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செய்யும்போது தான் அதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இன்றைக்கி சொல்லப்போனால் நான் தான் வந்து காலையிலேருந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். இவள் வந்து நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்கா. ஈவினிங் இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தில் தான் அவள் சுற்றிட்டு இருக்கிறா. அவளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மேடை பேச்சு, இன்டர்வியூஸ் இதெல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. ஸோ அதனால் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி செய்யும்போது எவ்வளோ தூரம் நல்லா வருமோ அவ்வளோ தூரம் நல்லா வருது, அவ்வளோதான். ஸோ இப்போவும் டீச்சர்ஸ் கேட்குறாங்களா, கடைசி என்ன பேசுனீங்க, எங்கே பேசுனீங்க, இல்லை பேசுனதை பார்த்துட்டு பேசுனது அதெல்லாம் கேட்குறாங்க. அப்படி கடைசியாக எந்த டீச்சர் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? எல்லா டீச்சரும் கேட்பாங்க. ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க கேட்டுப்பாங்க, அப்டேட்ஸ் கேட்டே இருப்பாங்க. அப்படி ஈவன் டீச்சர் இல்லை, யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லை சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் இந்த மாதிரி என்னெல்லாம் கேட்பாங்க? தாத்தா தான் அப்பப்போ என்ன பேசினேன் அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறியா அதெல்லாம் கேட்பாங்க. தாத்தாக்கு நீங்கள் பேசி காமிப்பீங்களா? காமிப்பேன், பேசி காமிப்பேன். இதுதான் பேச போகிறேன் இல்லை பேசினேன் அப்படின்றது ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ணி காமிப்பீங்களா? ரெண்டுமே பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பேன். தாத்தா கிட்ட கிராஸ் செக் பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா சில சமயம் நம்ம குழந்தையா இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே வளர வளர நமக்கே ஒரு பிரமிப்பு இருக்கும் இல்லையா? அது அது நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்கன்னு எனக்கு புரியுது. பட் அது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கா, எப்படி இருக்குது? கண்டிப்பாக அதிகமாகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் அவளுடைய அந்த பேசிக்காக அந்த சுவாபம் வந்து மாறவே இல்லை. அவள் இப்போ வந்து சைல்டிஷாக தான் இருக்கிறாள். ஸோ முதல்ல நான் நிறைய இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பேன், அவள் வந்து ஒரு சைல்டிஷ். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், எனக்கும் அந்த டவுட் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து மேடையில்னு ஏறுனா அவள் அப்படியே டோட்டலாக மாறிடுவாள். மேடையை விட்டு கீழே இறங்கினா வந்து சைல்டிஷாக மாறிடுவாள். அவட்ட மாறாத குணங்கள் நிறைய இருக்குது. என்னென்னா வெரி ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் போது அவள் என்ன ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தால் எனக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க, என்ன கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்டாலா, அதை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கிஃப்ட்டினுடைய சாராம்சம் தான் மாறுது ஒழிஞ்சு அந்த கிஃப்ட் கேட்குறது வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ஆமாம், இப்போ லாஸ்ட்டாக எனக்கு வந்து ஒரு டெடி பியர் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஆமாம், அந்த ஒரு எல்லோ கலரில் பின்னாடி ஒரு டெடி பியர் உட்காந்துருக்குல்ல, அது வந்து ஒரு ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியூரில் ஈரோடு போயிட்டு வந்தோம். ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் அது வாங்குற வரைக்கும் எங்களை விட மாட்டான். ஸோ அது எனக்கு சொன்னீங்களா நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதுக்காகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான். அதனால வந்து எங்களுக்கு அதில் ஒரு 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 சேஃப்டியாக இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற குழந்தை எப்படி அது வியப்பு எப்பவுமே அது வந்து தெய்வ சங்கல்பம் தான். தெய்வ சங்கம், அதாவது இட்ஸ் காஸ் கிரேஸ் தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஆனால் அவளும் உழைப்பா. ஃபஸ்ட்டில் அதுவும் ஒரு மாறாத குணம் தான். ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் நாங்கள் ப்ராக்டிஸ் சில டைமில் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஏன்னா நானும் வெளியே ஆஃபீஸ் அதுன்னு போயிடுவேன், எங்கள் ஒய்ஃபும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் சாப்பிட்டுட்டு நைட்டு தான் டைம் இருக்கும். ஸோ ஒரு 9 o'clock ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினைப்போம். அது அப்படியே எஸ்கலேட் ஆகி ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் சில டைமில் ப்ரோக்ராமுக்கு முந்தின நாள் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாள். ஸோ அவளோட இன்ட்ரெஸ்ட், அவளோட இன்வால்மெண்ட்டு இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. பட் அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து ரொம்பவே இது இருப்பாள். பட் எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு திறமை இருக்குது. பட் அந்த திறமைகளை வந்து அந்த பேரண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த போக்கிலே போனாங்க, நீ ஓட போகிற போக்கிலே போனாங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அது போனான்னா இட்ஸ் வெரி ஈஸியாக தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். டஃப்பாக கிடையாது. டஃப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு நம்மளுடைய ஷெட்யூலை பண்ணுறதுக்கு தான் டஃப்பாக இருக்கும். நம்மளுடைய ஆஃபீஸ், நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ஸு, நம்மளுடைய ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாள். நாளைக்கு அடுத்த வாரம் ப்ரோக்ராமுக்கு சென்னை போகிறோம் அப்படின்னா ஷி வில் கெட் மோட்டிவேட்டட் ஹர் செல்ஃப். அவளுக்கு சரி நாளைக்கு சென்னை போகிறோம், அடுத்த வாரம் சென்னை போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோன்ட்டு அவள் என்ன பண்ணுவான்னா, இப்போல்லாம் என்ன பண்ணால் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும்போது என்ன பண்ணுறான்னா அந்த ஊருடைய சிறப்பம்சங்கள் அங்கே என்ன கோயில்கள் இருக்குது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுறான். ஸோ அது வந்து அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னியாக போயிடுது. ஒரு கான்செப்ட் கம் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி போயிடுது. எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு நியூ டைட்டில் பண்ணணும்னா எங்களுக்கு ரொம்ப டைம் வந்து சேலஞ்சிங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டைட்டிலுக்கு பண்ணால். நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய குருஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ குருஸோடைய இதெல்லாம் டிப்ஸஸ்லாம் எடுத்துட்டு நம்ம அதை இன்க்ளூட் பண்ணணும். கலோக்கியல் லாங்குவேஜ் ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் மாதிரியே தான் எங்களுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் எடுக்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். அந்த கண்டென்ட்டை கலோக்கியல் லாங்குவேஜ் கொண்டு வந்து அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி இவளுக்கு அதை செய்யுள்ள அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சு அப்படி ரெடி பண்ணும்போது பாப்பாவோட இன்புட்ஸும் இருக்கா? என்னெல்லாம் அப்படி அவங்களுடைய நாங்கள் ஃபஸ்ட்டு கதையை சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லுவோம். அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்போம். அதில் நீ எப்படி பேசுவேன்னு சொல்லணும், அவள் பேசி காமிப்பான். ஸோ இது எப்படி பேசலாம். ஸோ அதில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு போவோம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ கூட இடையில நிறைய சாப்டர்ஸ் 3-4 டாபிக் வந்து போயிட்டுருக்கு. சக்தியை பற்றி, அப்புறம் வந்து இந்த மாதிரி பாபாவை பற்றி அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு.
அது எல்லாம் வந்து அதுக்குண்டான சின்ன சின்ன ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸு, செய்யுள்ஸு, இந்த மாதிரி ஸ்லோகம்ஸ்லாம் படிச்சு. எப்படி நீங்கள் அதை டைம் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா அந்த அந்த இதெல்லாம் சொல்லி தந்துட்டீங்கன்னு வைங்களேன், எல்லாருமே அவங்க இது அவங்களோட ஃபீல்டில் பெரிய ஆள் ஆயிடுவாங்க இல்லையா? ஏன்னா ஒரு பாப்பா வந்து படிக்கிறாங்க, சைமல்டேனியஸாக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதை விட பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லாரையும் மிரட்டுறீங்க பர்ஃபார்மன்ஸ்லேயே. அதெல்லாம் நீங்கள் சொல்லி தந்துட்டு எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம்ல. அப்படி எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்கன்ற? ஸ்கூல் கொஞ்சம் மேம்லாம் வந்து எனக்கு நான் போர்ஷன்ஸ் நான் வந்து அன்னைக்கு ஸ்கூல் வராட்டி மேம் தனியாக கூப்பிட்டு சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் தனியாக வச்சு இது டவுட் கேட்டால் அதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணுவாங்க. மித்தபடி வேறு ஸ்கூல் அப்படி பேலன்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் நிறைய டாபிக்ஸ் பேசுகிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் அப்போ இருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒன்று புதுசு புதுசாக அது கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கா உங்களுக்கு? இது அடுத்தது இது கற்றுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது? இருக்குது. நிறைய டாபிக்ஸ் அந்த மாதிரி கற்றுக்கணும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது. அப்படி என்னெல்லாம் வேணும்னு நீங்களே கேட்டது? அப்பா எனக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள், அம்மா எனக்கு இதை பற்றி சொல்லுங்கன்னெலாம். எனக்கு திவ்ய தேசம்ன்ற அந்த 108 திவ்ய தேசம் வந்து அது எனக்கு பார்க்கணும்னு ஆசை, அதை பற்றி பேசணும்னு பார்க்கணும்னு ஆசை. ரெண்டுமே ஆசை. பேசணும்னு ஆசை, பார்க்கணும்னு ஆசை. ஸோ அதெல்லாம் பற்றி சொல்லுவேன், கேட்பேன். அம்மா அப்பா ஏதாச்சும் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவேன். அதை பற்றி நீங்களும் சர்ச் எல்லாம் பண்ணுவீங்களா? நிறைய பேர் பேசுறதெல்லாம் கேட்பேன். ஸோ அப்படி உங்களை வந்து நீங்களே டெவலப் பண்ணிக்கிறீங்க. எனக்கு என்னென்னா, இப்போ பாப்பாவை ஆரம்பத்துலேருந்து ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னே தான் நம்ம போர்ட்ரேட் பண்ணுறோம். இன்னைக்கு இல்லை, அவங்க எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்தாலும் கூட அது தெய்வ குழந்தை தான், அப்படி தான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பார்த்து பார்த்து வளர்ந்தவங்கெல்லாம். அப்படி யோசிக்கும்போது உண்மையாகவே ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்குமா கடவுளோட அப்படின்றது? அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது மிராக்கிள் அப்படின்றது நடந்திருக்கா? இல்லை, நிறைய நடந்திருக்கு. அதாவது இதை 2-3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எப்போவுமே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, அதாவது முன்னோர்கள் செஞ்ச பூர்வ புண்ணிய பலன் வந்து இப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது, அதாவது அடுத்த சந்ததிக்கு வருது அப்படின்னு. அந்த ஆஸ்பெக்டில் சொல்லப்போனால் என்னுடைய பாட்டி, என்னுடைய அப்பாவுடைய அம்மா, அப்புறம் என்னுடைய அம்மாவோட வழியில் உள்ளவங்க எல்லாருமே டிவைனில் ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அதே இதில் இல்லை, ஸ்பீச்சில் வந்து எங்கள் ஃபேமிலிலேயே எனக்கு தெரிஞ்சு மூதாதையர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைக் பிடிக்கிறது பாப்பா தான். ஜென்ரலாக நான் ப்ரொஃபஷனலாக வந்து சும்மா நீங்கள் இப்போ சப்ஜெக்ட் ஓரியன்டாலாம் பேசுவோம், பட் பேச்சாளர் ஒரு அருளாளர் ஸ்டைலில் பேசுகிறது வந்து ஃபஸ்ட்டு பாப்பா தான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்சு மைக்கை கூட பிடிச்சதில்லை. பட் என்னென்னா அவங்களாம் வந்து சர்வீஸ் நிறைய பண்ணுவாங்க, சுவாமி நிறைய கும்பிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊரில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள லேடிஸ் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு திருப்பாவை சொல்லிக் கொடுக்குறது, நிறைய இதை திருவம்பாவை சொல்லிக் கொடுக்குறது, மார்கழி மாதம் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஆண்டாள் ஃபோட்டோவை வச்சு சொல்லிக் கொடுத்து எண்ட் ஆஃப் த செஷனில் ப்ரைஸ்லாம் கொடுத்து அவங்களே ஒரு ஃபண்டிங்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாத்துக்கும் போய் டொனேஷன்ஸ் வாங்கி ப்ரைஸ் கொடுத்து சின்ன குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி நிறைய சின்ன குழந்தைங்க, நான்லாம் திருப்பாவை படித்தது வந்து எங்கள் பாட்டி மூலிமா தான். அவங்க வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 திருப்பாவை மனப்பாடம் பண்ணிட்டு போய் மார்கழி மாதத்தில் போய் அவங்க கிட்ட போய் யூஸ் பண்ணது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூர் கூப்பிட்டு போகிறது. பாட்டி அந்த காலத்துலேயே எனக்கு தெரிஞ்சு பூரி ஜெகநாதன் திருப்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் அந்த 5 சீட்டர், அதாவது 3 சீட்டர் 3 சீட்டர் 2 சீட்டர் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த 5 சீட்டர் பழைய காலத்து பஸ், அசோக் லைலண்ட் பஸ். அந்த பஸ்ஸில் அவங்க வந்து இங்கேருந்து இப்போ பூரி ஜெகநாத் திருப்பதி இதெல்லாமே கூப்பிட்டு போய் அப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 65 வயசு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணது. அப்புறம் என்னுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாமே, ரூரல் குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க கூப்பிட்டு கிட்டத்தட்ட நிறைய பேச்சஸ், விஷ்ணு சஹஸ்ரநாமம், திருப்பாவை, திருக்குறள் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இவங்க வளரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இம்பேக்ட், இந்த சென்டிமெண்டலாக அந்த மூதாதையர்லேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற இம்பேக்ட் அது ஒன்று. அதோடைய தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்களுமே அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்குன்னா அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து எங்களுக்கும் நிறைய வெல்விஷர்ஸு எல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுத்தது, அவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரமும் இவங்களோட குருஸோட வழிபாடு நாங்கள் போயிட்டுருக்கோம். அது நாங்களுமே இவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறோம். சரி, இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதாவது நாங்கள் வந்து ஆக்சுவலாக என்னுடைய ஃபஸ்ட்டு பையன் தான் இருக்கான். இப்போ வந்து அதுக்காக பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் ஒரு ராமர் கோயில், அங்கே வந்து அப்போ தான் ஆண்டாள் வந்து புதுசாக வந்து சிலை வந்து வாங்குறாங்க. ஒரு வெங்கல சிலை ஆண்டாள் வந்து அங்கே இல்லை அப்படிங்கிறாங்க, ராமர் கோயிலில் வாங்குறாங்க. அங்கே ஆண்டாள் வழிபாட்டு கழகம்னு சொல்லி ஒரு மகளிர் கழகம் ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டொனேஷன்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு ஆண்டாள் வாங்கிடுறாங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் இந்த மாதிரி சிலை வாங்கும்போது அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வீட்டுக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது, ஜஸ்ட் ஒரு கலோக்கியல் நடைமுறை இருக்குது. ஒன்ஸ் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்கன்னா உற்சவராக தான் வெளியே வர முடியுமா, வீட்டுக்கு வராது.
ஸோ அப்போ அங்கே உள்ள அந்த பட்டாச்சாரியார் சொன்னார், சாமி இந்த மாதிரி நாளையோட முடியுது, நாளைக்கு அப்புறம் சாமி வெளியே போகாது, ஆண்டாள் வந்து வீட்டுக்கு கூட்டு வரலாம், நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு வேணா உங்கள் வீட்டுக்கு கூட்டு வரலாம் அப்படின்னாரு. நான் வீட்டில் யார்ட்டையுமே கேட்கவே இல்லை, அவர் வெளியே பார்க்குறாரு. ஸோ சரி சாமி நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில் ப்ரோக்ராம், ஆண்டாள் வர்ற வைபவம் மறுநாள் காலையில் இருக்குது. அந்த கோயிலேருந்து சுவாமி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் வீட்டில் வந்து தடப்படம் எல்லாம் சொல்லி ஒரு 50 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் ரிலேஷன்ஸ் பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆண்டாள் வருது வாங்கன்னு சொல்லி வந்துட்டாங்க. கரெக்டாக நான் கார்லேருந்து அந்த ஆண்டாளை இறக்குறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடிலாம் பசுவோ இதெல்லாம் வந்ததில்லை, ஒரு பசுவும் கன்றும் முன்னாடி நின்று எங்களை விடவே மாட்டேங்குது. மீன்ஸ் அது வாட்டுக்கு அமைதியாக நிற்கிது. அப்புறம் அதை தள்ளி இது பண்ண வச்சுட்டு நாங்கள் வந்து சாமி கொண்டு வரோம். எங்கள் பின்னாடியே வந்துச்சு. வீட்டு வாசல் ஏறி படி 3-4 படி ஏறி வீட்டில் வந்து அதை ஹோமியம் பண்ணிட்டு போச்சு, சாணம் பண்ணிட்டு போகுது. அது போகவே மாட்டேன்ருச்சு, நின்றுக்கிட்டே நிற்குது. வேறு வழி இல்லாமல் அதை நைஸாக இது பண்ணி நாங்கள் அப்படி இது பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஆண்டாள் வைபவம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours 3 hours நடந்துச்சு. சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி 4ஆவது அப்புறம் இந்த பாசுரம் பாடி திருப்பாவையெல்லாம் பாடி அது முடிஞ்ச பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா திருமஞ்சனம்லாம் நடந்து ஆண்டாள் அது போய் மறுநாள் வந்து அந்த பிரதிஷ்டை இது பண்ணிட்டாங்க. அது அப்படியே இதாகிடுச்சு. இது ஆய் கொஞ்ச நாளில் வந்து பிறந்தா. ஒரு 3 months இவரோட கன்ஃபர்மேஷன், 2 months 3 months கன்ஃபர்மேஷன் ஆச்சு. இது நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் வந்துட்டு போது நம்ம வீட்டுக்கு ஒரு ஆண்டாள் வருது அப்படின்னு. ஸோ இந்த ஒரு எமோஷ்னல் மேட்சிங் வந்து அதில் இருக்கிறத நாங்கள் உணர்ந்தோம். ஸோ அது உங்களால் ஃபீல் பண்ண முடியல, ஏன்னா பாப்பா வந்து ஆண்டாளை பற்றி பேசும்போது எல்லாரும் மெய் மறந்து பார்க்குறாங்கன்னா இப்படி ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்றது. நானுமே வந்து மேரேஜ் அத்தனை வருஷம் நான் வந்து திருப்பாவை 30 இருக்குது, நாச்சியார் திருமொழி இருக்குது, வானமயிர், இதில் நான் வந்து உள்ளெல்லாம் எனக்கு தெரியாது. பட் மேரேஜுக்கு எப்போ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த வருஷத்துலேருந்து நான் வந்து ஏற்கே ஆரம்பித்தேன். சரி ஒவ்வொரு மார்கழியும் நம்ம படிக்கலாமே, 30 திருப்பாவை டெய்லி காலையில் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராக்டிஸு நம்ம முன்னோர்கள் பண்ணது எல்லாமே ஒரு எமோஷ்னலாக வந்து ஒரு மேட்சிங் இருக்க தான் செய்யுது. நீங்கள் இப்போ சார் சொன்ன இன்சிடென்ட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுங்க மேம்? உண்மையிலேயே அது ஒரு எப்பயுமே அது நெகிழக்கூடிய சம்பவம் தான். ஆக்சுவலி அந்த விஷயத்தை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் வந்து மேபி எல்லாருமே சொல்லும் போது ஐவ குழந்தைன்னு சொல்லும் போது அதோட ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பர்டிகுலராக ஆண்டாளை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தா, அது இந்த சம்பவத்தோடு ரிலேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு அதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. அது போக இவளுக்கு ஜென்ரலாகவே நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, குழந்தைங்க வந்து ஜென்ரலாக குவிஸ்ன்னு கேட்டு விளையாண்டாலே வந்து சாதாரணமாக தான் கொஷின்ஸ் கேட்டு விளையாடுறது வந்து ஒரு இங்கிலீஷோ இல்லை ஜியாகிரஃபி, தமிழ், இல்லை இங்கிலீஷ் கூட இருக்காது, இங்கிலீஷ் தமிழை விட்டுட்டு ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இவ வந்து எப்பயுமே கேட்குறதே வந்து ஏதாவது ஸ்பிரிச்சுவல் குவிஸ் கேளுங்கன்னே கேட்டிருப்பா. அதில் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. மகாபாரத குவிஸ், ராமாயண குவிஸ், அப்புறம் ஏதாவது திவ்ய தேசங்களை பற்றின குவிஸ் கேளுங்க, இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாள். இவ கேட்குறாங்களுக்காக நான் வந்து வேறு வழியே எல்லாம் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம்லாம் இன்றைக்கி போனால் கேட்பாளே, நான் இன்றைக்கி சரி எனக்கு வேலை இருக்குது பாப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போவேன். அப்புறம் அடுத்த நாள் கேட்பாளேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கொஷின்ஸை வந்து வரும்போதே பஸ்ஸில் பார்த்துட்டுலாம் வருவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவளுக்கு பர்சனலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. என்னென்னா எங்கள் குழந்தைங்களுக்கா பெருமையாக சொல்ல, பட் ஆக்சுவலாக வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் டஃப் தான். நான் அது வந்து நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அவர் சொன்ன மாதிரி எல்லா குழந்தைகளும் வந்து ஏதோ ஒரு திறமையோடு தான் பிறக்குது. அந்தந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபீல்டு, இவளுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறனால அந்த இன்ட்ரெஸ்ட்டா இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அந்த ஃபீல்டில் பேசுகிறாளா, எது ரெண்டில் எதுன்னு தெரில, சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது, அவ்வளோதான். ஸ்டார்டிங் அவங்க சொன்ன மாதிரி கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா யாருக்கு தெரியும். அதனால் அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது அதை கேட்குறா. திடீர்னு கேட்பா வந்துட்டு ஏதாவது ஒரு நம்ம வந்து ஜென்ரலாக ராமாயணமோ இல்லை மகாபாரதமோ ஒரு பேசிக்கான கேரக்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் அதை தாண்டி வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் கேட்பா. அதை நம்ம வந்து டெப்த்தாக அந்த ஃபுல் இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேச முடியும். ஸோ இதெல்லாம் வந்து அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பேசிக்காக இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு கோயிலுக்கு கூட போயிட்டு வந்தோம் ரீசெண்டாக. அப்போ வந்து அது வராக அவதாரம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து பூமிக்குள்ளே போய் திரும்பி வந்த இடம் வந்து ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு சொன்னது தான். அதுக்கப்புறம் உட்காந்து அந்த கோயிலை பற்றி அவளே உட்காந்து யூடியூப்பில் பார்த்துட்ருக்குறா. மேபி அந்த இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு இருக்குது, அதனால இயல்பாக இருக்குது. அது அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்மளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை, அது நல்லா அவளுக்கு வேணுங்கிற விதம் சொல்லி கொடுக்கறது எங்களோட கடமை, அவ்வளோதான். ஸ்ரீநிதி, இப்போ நீங்கள் வந்து பேசுகிறப்போ ஆண்டாள் பற்றி பேசுகிறது இல்லை கிருஷ்ணலீலா நான்லாம் திரும்ப பார்ப்பேன். அதெல்லாம் நிஜமாவே நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அந்த பாப்பா எவ்வளோ நல்லா பண்ணுது, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அப்படின்றதெல்லாம்
இப்போ நீங்கள் கடவுள் பற்றி பேசுறது, இப்போ அதை தாண்டி கடவுள் முருகர் அப்படின்னும் போது அவங்க அருளாளர்கள் பற்றியெல்லாம் பேசுறது உண்டா? அப்படி யாராவது பற்றி எனக்கு பேசி காமிக்கிறீங்களா? முருகனுடைய பெரிய பக்தர் அடியாளர் அந்த மாதிரி சொல்லணும்னா அது வந்து அருணகிரிநாதர். அடியார்னா அது அருணகிரிநாதர் தான். ஒரு முறை இந்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலை வந்து சேர்றார். அங்க ஒரு ராஜா, அவர் பெயர் பிரபுட்ட தேவ மகாராஜா. அவரோட அரசவையில சம்பந்தாண்டான் அப்படின்னு ஒரு காளி உபாசகர் இருக்கார். இந்த சம்பந்தாண்டான் காளி உபாசகம் பண்ணா காளி கண் முன்னாடி வந்து நிப்பாளாம். இந்த பிரபுதேவ மகாராஜாக்கு இந்த சம்பந்தாண்டான் மேல தனி மரியாதையும் உண்டு. ஆனாலும் அருணகிரிநாதர் வந்திருக்கார் இல்லையா, அவரோட அவை கூப்பிட்டு மரியாதை எல்லாம் பண்றார். இது அந்த சம்பந்தாண்டானுக்கு பொருட்கள் பொறாம. யாரத்தான் விட்டது இந்த பொறாம? சம்பந்தாண்டானையும் பிடிச்சிடுது. உடனே பம்புக்கிழுக்க ஆரம்பிக்கிறார். உடனே போய் சொல்ற, நான் காளி உபாசகம் பண்ணா காளி கண் முன்னாடி வந்து நிப்பா, அதே இந்த அருணகிரிநாதர் முருகனை உபாசகம் பண்ணி முருகனை வர வைப்பாரா அப்படின்னு கேட்கிறார். ராஜா பார்த்தார், என்னமோ ஒன்று, இவர்கள் 2 பேர்த்தையும் சண்டையை போட விட்டுருவோம், அந்த சாக்கில் நம்ம காளியையும் பார்த்துடலாம் முருகனையும் பார்த்துடலாம் அப்படின்னு ராஜா பிளான் போட்டுட்டார். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாம். அருணகிரிநாதர், சம்பந்தாண்டார், பிரபுதேவ மகாராஜா எல்லாம் இருக்காங்க. சம்பந்தாண்டான் காளி உபாசகம் பண்ண ஆரம்பிக்கிறார். மந்திரங்களை கரெக்டாக சொல்லணும், மந்திரங்களை தப்பு உச்சரிக்க கூடாது, மந்திரங்களுக்கு பெயராற்றல் உண்டு. அப்படி சம்பந்தாண்டான் காளி உபாசகம் பண்ண ஆரம்பிக்கிறார். காளி கிளம்புறா, காட்சி கொடுக்கணும் இல்லையா, கிளம்புறா. நான் முருகன் தடுக்கிறார். தாயே நீ போகக்கூடாது, இந்த சம்பந்தாண்டான் ஒரு புறாம குளத்துல பண்றார், நீ காட்சி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற. ஆனா காளி சொல்றா, இல்ல இல்ல, யார் இந்த மந்திரத்தை சொல்லி என்ன கூப்பிட்டாலும் நான் அவர்களுக்கு காட்சி கொடுத்தேதான் ஆகணும், இது தெய்வ கட்டளை, சிவபெருமானோட கட்டளைன்னு சொல்ற காளி. முருகன் பார்த்தார், நீங்க கம்மன் அந்த சம்பந்தாண்டானுக்கு மட்டும் காட்சி கொடுத்துன்னு கிளம்பிடுங்களேன் அப்படின்ற. சம்பந்தாண்டான் காளி உபாசகம் பண்ணி முடிக்கிறார். காளி சம்பந்தாண்டானுக்கு மட்டும் காட்சி கொடுத்துன்னு கிளம்பிட்டான். ராஜா பார்க்குற, என்னது இது, எங்க கண்ணுக்கெல்லாம் காளி தரல, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன், அருணகிரிநாதர் பாட சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுற. அருணகிரிநாதர் பாடல் என்னன்னா, முருகனை சும்மாலாம் கூப்பிட்டா முருகன் வந்து காட்சி கொடுக்க மாட்டாராம், இத்தனை பேர் டான்ஸ் ஆடினாதான் முருகன் வந்து காட்சி கொடுப்பாராம். மயிலாடும் தெரியும், மயிலோட சேர்ந்து இத்தனை பேர் ஆடினாதான் காட்சி கொடுப்பேன்றது அழகா தன்னுடைய திருப்புகள்ல சொல்றார். அதல சேர நாராட அகிலமேறு மீதாட அப்பின காளி தானாட அவளோடன்று அதிரவி சிவாதாடும் விடையிலேறு வாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவுவானுள்ளோராட மதியாட வனசமாமி யாராட நெடியமாம நாராட மயிலுமாடி நீயுமாடி வரவேண்டும் அப்படின்னு பாடுற. அதல சேர நாராட பூமிக்கடியில பூமியை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் நாடணுமாமா, அக்கில மேரு மீதாடு மேரு மலையாடணுமாமா, அப்பின காளி தானாட காளி ஆடணுமாமா, அவளோடன்று அதிரவி சிவாதாடும் விடையிலேறு வாராட விடை ரிஷப வாகனத்துல வரக்கூடிய சிவபெருமான் ஆடணுமாமா, அருகுபூத வேதாளம் அவையாட பூதகணங்கள் எல்லாம் ஆடணுமாமா, மதுரவாணி தாராட மதுரவாணி யாரு, சரஸ்வதி கலைவாணி தாய், அவள் ஆடணுமாமா. மலரில் வேதனார், வேதனார் யாரு, நான்முகன் பிரம்மன், அவர் ஆடணுமாமா. மருவான் லோராட மதியாட சந்திரன் ஆடணுமாமா. வனசமாமி யாராட நெடியமாம நாராட முருகனோட மாமியார் யாரு, லக்ஷ்மி மகாலட்சுமி, அவள் ஆடணுமா. மாமியார் ஆடும்போது மாமனார் ஆடாம இருக்க முடியுமோ, அப்படி மாமியார் ஆடி மாமனார் ஆடாட்டி பூகம்பமே வந்துடுமே, பூகம்பம் வந்தா கூட பரவாயில்ல, சுனாமியே வந்துடுமே, அதென்ன நெடிய மாமனார், இதுதான் விஸ்வரூபம் காமிச்சாரே உலகளந்த பெருமாள், அவராடணுமாமா. மயிலுமாடி நீயுமாடி வரவேண்டும் அப்படின்னு பாடுற. ரொம்ப அப்படி மெய் மறந்து எனக்கு என்னன்னா, இப்போ நம்மளே அவ்வளோ ரிசீவ் பண்ணோன்னா அங்கே கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் நீங்கள் அதை பார்க்குறீங்க இல்லையா,
அந்த எக்ஸ்பிரன்சஸ் நீங்க பாக்குறீங்களா? அந்த அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு? நாங்க பார்க்கறத இவ மேடையில அதுதான் உட்கார்ந்து இவ அது எப்படி பார்த்துட்டு இருப்பா. நீங்க இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, மாமியார் ஆடினா மாமனார் ஆடணும், ஆடாம என்ன பண்றது அப்படின்னு. அப்போ பப்ளிக் சிரிப்பாங்க இல்லையா, அது ரிசீவ் இவ பண்ணி ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுவா, இறங்கி வந்து சொல்லுவா, அந்த ஆண்டி ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. அது எப்படி அவளால வந்து பேசும்போது அதெல்லாம் கவனிக்க முடியுது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பேசும்போது நமக்கு ஒரு ப்ரோக்ராம் முடிக்கணுங்கிற அந்த பதட்டம் இருக்கும் இல்லையா, கான்சென்ட்ரேஷன். அதெல்லாம் இல்ல. இவங்க எல்லாம் ரொம்ப ரசிச்சாங்க தெரியுமா, அந்த ஆண்டி பார்த்து பார்த்து சிரிச்சாங்க அப்படின்லாம் சொல்லுவா. எப்படி இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணான்னு தெரியல எங்களுக்கு. நீங்க அது கவனிப்பீங்களா? யாரெல்லாம் சிரிக்கிறாங்க, அவள கையெல்லாம் தட்டி சிரிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த மாமா கை தட்டி சிரிச்சாரு அப்படின்னு சொல்லிடுவா. அப்படியா? நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்க. ஓ அப்படியா? முறைச்சிட்டு இருந்தாலும் சொல்லிடுறதா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க பதில்? அதுக்கு முறைச்சிட்டேவா கேட்பீங்க? எனக்கு எனக்கு உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நீங்கள் நிஜமாவே எனக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கிருஷ்ணலீலி பற்றி பேசுங்கன்னு கேட்கணும்னு ஆசை. பட் இருந்தாலும் அந்த அவங்க மண்ணு சாப்பிட்றாங்க அப்படின்னு அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு சொல்லி காமிக்க முடியுமா? அந்த போர்ஷன் மட்டும். ஒரு சமயம் பசங்கள்லாம் இப்போ யசோத நேரத்தில் சொல்கிறேன், அம்மா யசோதம்மா கண்ணை மண்ணு தின்னுட்டாமா, மண்ணு தின்னுட்டான். கண்ணனா மண்ணை தின்னானா? கண்ணா வாய தர மண்ணு தின்னியா? உடனே கண்ணன் சமயானிக்கு தகு மாட்டலாடினியா? நான் மண்ணே திங்கலையேம்மாண்ணா, திங்கவே இல்லையே, மண்ணே சாப்பிடலையே. உன்னோடைய தோழர்கள்லாம் சொல்றாளே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாளே, அவெல்லாம் பொய் சொல்றாமா? அதெல்லாம் இல்லை, கண்ணை மண்ணு தின்னான்னு பல்ராம்னு நான் சொன்னா. கிருஷ்ணா சொல்றானா, கொஞ்ச நாள் பல்ராம்னா இப்பெல்லாம் பொய் சொல்றாமா? சமயானிக்கு தகு மாட்டலான்னு நிரூபிச்சுட்டே வர்றார் ஒவ்வொரு கட்டத்திலையும். நேஷா சொல்ற, அதெல்லாம் இல்லை, வாய தர, காட்டு எங்க வாய தர. தரேன்னு சொன்னாவே இப்படி கொஞ்சம் சின்ன வாய் தானே, சின்ன வாய ஆணு திறக்கிறா, பார்த்தா அத்தனை அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களும் தெரியுதாம் அந்த வாயில. அவள் அன்னங்கள்ல ஒரு அண்டம், அதுல சப்த தீபம், ஜம்பு தீபம், பாரத வருஷம், பரத கண்ணும், உத்தரப்பிரதேசம், அதுல ஒரு கோகுலம், அதுல ஒரு யசோதா. அந்த யசோத கண்ணன் மிரட்டா, வாய காட்டுன்னு சொல்றா. அந்த கண்ணன் வாய்க்குள்ள அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களும், அதுல அண்டங்களும், ஜம்பு தீபங்களும், பாரத வருஷமும், பரத கண்ணும், உத்தரப்பிரதேசம், அதுல ஒரு கோகுலம், அதுல ஒரு யசோத கண்ணன்னு பார்க்கவே சொக்கி போயிட்ட. லபனி தல சதம் சொக்க ஜெயுனு ப்ரொக்க ஜேசே. அது கேட்க அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல. உங்களுக்கு இப்போ பேசுறதுக்காக நிறைய தேடுறீங்க, அம்மா கிட்ட கேட்குறீங்க, நீங்களா பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் இது வரைக்கும் பேசுனதுல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இல்லை இவங்களுடைய வாழ்க்கை, அவங்க கடவுள் கூட இருந்த அந்த தொடர்பு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்களுக்கு மனசார பிடிச்சது இது? அப்படி யாருடைய கதையை சொல்லலாம்? நிறைய கதைகள் எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி எனக்கு குறிப்பிட்டு 1-2 அப்படின்றது இந்த கதைகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு உபன்யாசகர் பேசியிருந்தார். அதில் வந்து இந்த ஸ்ரீரங்க பெருமாளுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது ஃபஸ்ட்டு அது வந்து ராமரோடைய குலதெய்வமாக இருந்த பெருமாள். அப்புறம் விபீஷ்ணன் கேட்டாங்கன்னு விபீஷ்ணன் ராமர்கிட்ட வந்து அது வந்து ராமரோட குலதெய்வமாக இருந்த பெருமாள். அந்த பெருமாளை வந்து விபீஷ்ணன் வந்து ராமரோட பட்டாபிஷேகத்துக்காக வரும்போது என்ன வேணும் அப்படின்னு ராமர் வந்து கேட்பாரு. அப்போ கேட்கும்போது விபீஷ்ணன் உங்களோட குலதெய்வமான ஜெகநாத பெருமாள், அப்போ அவருக்கு பேர் ஜெகநாதர், ஜெகநாத பெருமாளை கொடுத்துருங்க அப்படின்பாங்க. அப்போ வந்துட்டு ராமர் வந்து யார் எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதனால ராமரும் கொடுத்துட்டார். அவர் அப்படியே எடுத்துட்டு வரும்போது இந்த சந்தியாவந்தனம்னு பெருமாளை ஈவினிங்னா இங்கே வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகும்போது சோழ நாட்டுக்கிட்ட வச்சுருக்காங்க. அப்போ வைக்கும்போது பெருமாள் வந்து அசதியில் சொல்லிட்டார், நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. கேட்டால் இன்னொரு ராஜா, அவர் தர்மவர்மான்னு ஒரு ராஜா, அவர் கேட்டாங்கன்னு தான் நான் இங்கே இருக்கேன், அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ஆனால் நான் வந்து படுத்திருக்க திசையை உன்னை பார்த்து தான், அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு விபீஷ்ணர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு பெருமாள் அங்கே இருந்திருப்பார். அது வந்து தாயாருக்கு பிடிச்ச, அதாவது லக்ஷ்மி தாயாருக்கு பிடிச்சதுனால லக்ஷ்மி தாயாரோட இன்னொரு பேர் ஸ்ரீ, அதனால தான் ஸ்ரீக்கு பிடிச்ச ரங்கம்ன்றது ஏரியா, அதனால ஸ்ரீக்கு பிடிச்ச ரங்கம்னால்தான் ஸ்ரீரங்கம்ன்ற பேர். அதுதான் பெருமாளே ஸ்ரீரங்கநாதராக இருக்கு. அது வந்து அந்த பெருமாள் வந்து விபீஷ்ணனை பார்த்து சொல்வார்,
குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி தென் திசை இலங்கை நோக்கி அப்படின்னு சொல்வார். நான் படுத்திருக்க திசையே உன்னை பார்த்து தான் விபீஷ்ணா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பார். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்ட நிறைய செய்திகள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. அப்படி இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 7th. நீ வேணா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் குவிஸ் கேள கொஞ்ச நேரம். அதுதான் சொல்ல வந்தேன். நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா 7வது படிக்கும்போது நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சேன். நான் மட்டும் இல்லை, நீங்கள் பேசுறது கேட்குற எல்லாருமே 7வது படிக்கும்போது அந்த பாப்பா அப்படி பேசினா நம்ம 7வது படிக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தோன்னு. அந்த சார் இப்போ இந்த ஜேர்னி அப்படின்றது அது தொடர்ச்சியான ஒரு பயணம், அது எல்லாருக்குமே புரிகிற ஒரு செய்தி. ஆனால் இப்போ ஒரு இலக்கு அப்படின்றது ஒன்று நீங்களா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, இல்லை அது இயல்பாக இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்னன்னு இல்லை, இலக்குங்கிறது எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பேரண்ட் ஆஸ் அ ஃபாதர் எனக்கு இல்லை. ஏன்னா அவளுக்கு வந்து இயல்பாக நம்ம இலக்குன்னு நினச்சி அவளை வளர்க்கலை, இயல்பாக வந்ததை நம்ம அவங்களோட பயணம் பண்ணிட்டு. இல்லை, இப்போ ஒரு ட்ராக் இருக்குது, இதில் பாப்பா அவ்வளவு நல்லா இருக்காங்க, அத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க. அப்போ அதில் ஒரு இலக்கா அதை மாற்றி, இல்லை அதில் ஒரு அல்டிமேட் அப்படின்றது அதுதான் அது வந்து நாங்கள் வந்து அந்த இலக்குன்னு ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கோசரம் நம்ம நிறைய போராடி இது பண்ணி அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணி அது போகணும். நாங்கள் அந்த மாதிரி ரொம்ப டார்கெட்டிவாக இல்லை, நாங்கள் ரொம்ப இலக்குன்னுலாம் ஃபிக்ஸ் பண்ணல. இது கடவுள் கொடுத்த ஒரு பிராப்தம். ஆனால் நம்ம கடமைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை விடாமல் ஒரு ப்ரோக்ராம் வருதுனால அவ்வளோ அடுத்தடுத்த சாப்டர் நாங்கள் மட்டும் எங்களுடைய கடமையை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதில் வந்து நிறைய தொய்வும் இருக்குது, நிறைய கேப் இருக்குது. ஒரு சாப்டர் 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு முடிச்சிடலாம்னு நினைப்போம். ஆனால் முடியாது. 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம் கூட சில சாப்டர்லாம் வந்து முடியாமல் அப்படி இருக்கும். எக்ஸாம் வரும், அது வரும், இந்த மாதிரி பல்வேறு சவால்கள் இருக்குது. ஆனால் இலக்குங்கிறத நாங்கள் பெருசாக ஃபிக்ஸ் பண்ணல. போகிற வரைக்கும் இதை அப்படியே கொண்டு போவோம், அது கடவுள் சித்தம் அப்படின்னு இருக்கு. ஒரு பக்தர் முருகனை பார்த்து கேட்குறார், முருகா இப்போ நான் உன்னை நேரில் பார்த்துட்டேன், திருப்பி நான் உன்னை நேரில் பார்க்கணுன்னு என்ன பண்ணேன் கேட்டால் அந்த படை வீட்டுக்கு போய் இந்த படை வீட்டுக்கு போன்னு சொல்கிறா. ஆனால் நான் எங்கே வந்து உன்னை நேரில் பார்க்க அப்படின்னு கேட்டதுக்கு சாக்ஷாத் முருகனே சனபலா தான் இது கருதப்படுறது. பொறுப்பது பொடிப்பட விடுத்திடுகை வேளா இருப்பிடம் உனக்கெது என கருள் இயம்பாய் உருக்கணல் விழுக்குளம் ஒழுக்கமிலரேனும் திருப்புகழ் படிப்பவன் மனத்தினல் இருப்பான். முருகன் சொல்ற, யார் யாரெல்லாம் திருப்புகழ் படிக்கிறார்களோ அவர்கள் மனத்திலும் உள்ளத்திலும் வீட்டிலும் நான் இருப்பேன் அப்படின்றது சாக்ஷாத் முருகனேசன் நபலாக கருதப்பட்டது. நீங்கள் வீட்டுக்குள்ளே சண்டையெல்லாம் போடுவீங்களா? இல்லை, அதுதான் கேட்குறேன். ஏன்னா இப்படி பேசுகிற குழந்தை சண்டையெல்லாம் போடாது, ரொம்ப சமத்தாக இருந்துக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க தாத்தாட்ட கேட்டு பாருங்க. தாத்தா கிட்ட கேட்கலாமா நம்ம? சண்டையெல்லாம் போடுவீங்களா? சண்டை போடுறதுக்கு இப்போ ஆள் இல்லை, அதுதான் பிரச்சனை. சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லாம என்னாச்சு? இப்போ ஹாஸ்டல்ல இருக்கறதால அப்போ சண்டை போடுவீங்க? அவ்வளவு சண்டை போட மாட்டேன், ஓரளவுக்கு ஏதோ சண்டை போடுவேன். ஏதோ சண்டை. நான் முன்னாடி நம்ம ஏற்கனவே பேசும்போது ஒரு தடவை கேட்டேன் இல்லையா, என்னவாக போறீங்க, என்ன ஆகணும்னு ஆசைன்னு. இப்போ அதே ஆசையா? அப்ப என்ன சொன்னான்னு மறந்துட்டாலே. அப்ப என்ன சொன்ன ஞாபகம் இல்லையா? எனக்கும் ஞாபகம் இல்லை, அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படியா? சொல்லுங்க மேடம், என்ன சொன்னாங்க? அப்ப ஏதோ அஸ்ட்ராலஜின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அஸ்ட்ராலஜி சொல்ல இல்ல அஸ்ட்ராலஜி இல்ல, இது சாரி அஸ்ட்ரானட்ஸ். ஓகே, அஸ்ட்ரானட்ஸ் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் பிசிக்ஸ் கஷ்டம்னு சொன்னோம்னா அப்புறம் வேணான்ட்டு அப்புறம் இப்போ என்ன ஆசை, என்னவாகணும்? டாடியோட ஃபீல்ட்லயே ஆர்கிடெக்ட். எப்படி தடால் மாறிடுச்சு? நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு வாங்க அப்போ. ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பேன், சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு ஒரு உபன்யாசகராகணும் அவ்வளோ. ஓகே சரி, அது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். ஆனால் நான் ஒரு தடவை கேட்கும்போது நீங்கள் ஒன்று ஒன்றா எனக்கு சொல்லணும், சரியா? ஆடிட்டர்னு சொன்னீங்களா அன்னைக்கு? அதெல்லாம் சொல்லலையா? ரீசெண்டாக ஆடிட்டர்னு சொல்லிட்டு இருந்தேன். மேக்ஸ் நல்லா போடணும் அப்படின்னு விட்டுட்டு அடுத்து. அப்படியா? மேக்ஸ் பிடிக்காது உங்களுக்கு? அப்பப்போ ஒவ்வொரு மாதிரி கேல்குலேஷன் வரும். ஸோ மேக்ஸ் டீச்சர் பார்ப்பாங்கல்ல இதெல்லாம்? மேக்ஸ் டீச்சர் பார்ப்பாங்க. மேம் வந்துட்டு வை ஆர் யூ ஃபீலிங் மேக்ஸ் ஸோ டஃப்னு கேட்பாங்க. அப்படியே கேட்பாங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃப்ரம் பேசிக் மை மேக்ஸ் இஸ் அ பிட். ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ நிறைய மேடைகளுக்கெல்லாம் போயிருக்கீங்கல்ல, இப்போ எவ்வளோ நேரம் அதிகபட்சமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க? இப்போது கொஞ்சம் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா மதுரையில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அது வந்து நிருத்திய உபன்யாசம்னு
நான் வந்து ஒரு ஸ்லோகம் மாதிரி ஏதாச்சும் சொல்வேன்னா அவங்க அதே இது பாட்டாக போட்டு அது டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போது அது வந்து ஃபுல்லாக முருகன் பேஸ்டு. இப்போ நான் ஒரு அறுபடை வீடு முடிக்கிறேன்னா அவங்க வந்து பழனினா ஃபஸ்ட்டு அவங்க பழனிக்கான ஒரு பாட்டு எடுத்து அந்த இதில் டான்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 2 hours மேலே ஆயிடுச்சு. அவங்க டான்ஸ் பண்ணி நான் பேசாத இந்த இன்ட்ராக்ஷனோடவே ஒரு 2 hours மேலே ஆயிடுச்சு அந்த ஒரு ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் இல்லாமல் நான் அந்த டாபிக் மட்டும் ஃபுல்லாக பேசும்போது இங்கே அரியலூரில் பெனாடமில் பேசியிருந்தேன். அப்போது அந்த ராம்கோ சிமெண்ட்ஸோட ஒரு பிளான்ட்டில் தான் பேசியிருந்தேன். அப்போ வந்து ஒரு 1.5 hours பக்கத்தில் ஆயிடுச்சு. 1.5 hours. அதிகபட்சம் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது எவ்வளோ நேரம்? மோஸ்ட்லி 45 to 50 minutes. ஓகே, இது வந்து 1.5 hour. அந்த ஒரு சாப்டர் மட்டும் ரொம்ப அந்த நிருத்திய உபன்யாசம்ன்ற டாப்பிக்காக தான் நாங்கள் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணதே. அது 2 hours வந்ததுனால அது அந்த பாட்டு மியூசிக் அந்த டான்ஸ்லாம் கட் பண்ணி மீதி இருக்கிறது 1.5 hours என்னோட ஸ்பீச் இருந்துச்சு. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது 1.5 மணி நேரம் அப்படின்றது. எனக்கு ஒரு டவுட் வரும், நீங்கள் பேசும்போது எங்கேயாவது ஒன்று மறந்துருச்சுன்னா, ஏதாவது ஒன்று ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி சமாளிப்பீங்க? இல்லை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடலாமா? எப்படி அது அப்படி நடந்திருக்கா? மோஸ்ட்லி திணறி நிற்க மாட்டேன், ஆனால் அடுத்த கண்டென்ட் போயிடுவேன். ஏதாவது ஒன்று ஸ்லிப் ஆகுது அப்படின்றதுன்னா? ஸ்லிப் ஆச்சுன்னா அதே வேர்டை 2 times இன்னொரு டைம் சொல்லிடுவேன். அது மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆகாது. மோஸ்ட்லி அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிடுவேன். சப்போஸ் அப்படி ஆச்சுன்னா ஒன்று ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அதே திருப்பி ரிப்பீட் பண்ணிவிடுவேன், இல்லாட்டி நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுவேன். அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைவ்ல நெக்ஸ்ட் மோஸ்ட்லி அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிடுறோம். அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அது நம்ம என்னதான் தெரிஞ்ச டாப்பிக்காகவே இருந்தாலுமே, திரும்ப திரும்ப பேசின டாப்பிக்காக இருந்தாலுமே, அது வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு அது புதுசாக போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது அவளோட பழக்கம். அது பண்ணால் தான் அவளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அவளுக்கு. அப்படி ரொம்ப ரேராக 1 or 2 occasion அந்த மாதிரி ஆயிருக்கு. பட் அது அப்படியே மேட்ச் பண்ணிட்டு அவள் பாட்டில் அடுத்த டாபிக் பேசுகிறாள். இல்லை அது அது ஏன்னா அவள் என்ன ஸ்கிப் பண்ணுறாங்கிறது யாருக்கும் தெரியாது. இல்லை இப்போ எனக்கு ஏன் நான் அதுக்கு என்ன மனப்பாட போட்டிக்கு நான் போனேன்னா ஒரு இடத்துல நான் திணறிட்டா அப்படியே நின்றுவேன், என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. பட் அது மனப்பாடம் இல்லை, ஒரு ஃப்ளோவில் நீங்கள் அதை உணர்ந்து பேசுகிறனால அது அந்த ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனாலும் அடுத்த பாயிண்ட்டுக்கு அதுக்கு என்ன மீனிங்கோ அதை மேட்ச் பண்ணிடுவாள். மோஸ்ட்லி அது நடக்காது. ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷன் அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாள். அந்த ப்ராக்டிஸ் வந்து நாங்களுமே சிறு வயசுலேருந்தே அதை கொண்டு வந்துட்டோம். என்ன தான் தெரிஞ்ச சாப்டராக இருந்தாலுமே அந்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 டைமாவது அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு கட்டாய கடமை. எந்த ஒரு இப்போ சர்க்கஸ் போகிறோம் அவனுக்கு எல்லாமே தெரியும். பட் அந்த ஷோலேயே ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும், ஒரு ட்ரில் நடந்துகிட்ருக்காங்கன்னா அடுத்த வாரம் வந்து பின்னாடி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு கேம் போகிறோம் அவங்க வார்ம் அப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த ப்ராக்டிஸ் சிறு வயசுலேருந்து நாங்கள் சொல்லுவோம். அவளும் அதை வந்து முதல்ல பண்ணுறாலோ இல்லோ கடைசி டைமில் அவங்க நல்லா பண்ணுவாள், ப்ராக்டிஸ் பண்ணுவாள். அது வந்து பழக்கமாக மாறிடுச்சு அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஒரு இன்னொன்று நாங்களுமே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத டாப்பிக்கை வந்து நாங்கள் கமிட்மெண்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ மோஸ்ட்லி ப்ராப்ளம் அப்படியே இதாகிடும். ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசியிருந்தது. ஏன்னா இந்த பயணம் எப்படியும் தொடர்ந்துக்கிட்டே இருக்க போகுது அப்படின்றதுனால இன்னும் எனக்கு நான் அடுத்தடுத்து வந்து மறுபடியும் கேட்பேன், சரியா? ஸோ அதனால் இந்த அளவில் இந்த இன்டர்வியூ வைண்ட் அப் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் வசப்படட்டும், எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். அதே போல் நான் அப்பாவோட ஃபீல்டையும் நான் சக்ஸஸ் பண்ணணுன்னா அதுவும் நடக்கட்டும். இல்லை அடுத்த தடவை நீங்கள் என்ன ஃபீல்டை பற்றி சொல்ல போகிறீங்கன்றதுலேயும் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணட்டும், எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிரசன்ஸ் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டியூட் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. திவாலி ஸ்வீட்ஸ்க்கு அக்டோபர் 15 to 19 டிகே மஹால்ல நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டரிங்கோட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மேலாவை விசிட் பண்ணுங்க.